சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பெண்களுக்கான டச்சஸ் விமன் கார் பேரணியை நடிகை சுஹாசினி தொடங்கி வைத்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். டச்சஸ் கிளப் மூலம் 2022ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் பெண்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த கார் பேரணி நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான கார் பேரணி பெண்கள் மட்டுமல்லாது பெண்களின் குடும்பத்தினருடன் இணைந்து இந்த கார் பேரணியானது கலந்து கொள்ளும் வகையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த தொடக்க விழாவானது நடைபெற்றது. இந்த தொடக்க விழாவில் நடிகையும் மணிரத்னத்தின் மனைவியான சுஹாசினி அவர்கள் இந்த கார் பந்தயத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியை பாராட்டும் வகையில் பேரணியை கலந்து கொண்டவர்கள் ராணுவ வீரர்களின் உடைகளையும் சுதந்திர போராட்ட வீரர்களின் உடைகளையும் அணிந்து அந்த கார் பந்தயத்தில் பங்கேற்றுக் கொண்டனர். 100க்கும் மேற்பட்ட இந்த கார் பந்தய பேரணியில் கலந்து கொண்ட நிலையில் இந்த பேரணியை நடிகை அந்த சுஹாசினியானது அந்த கொடியசைத்து தொடங்கி வைத்திருந்தார். இந்த கார் பேரணியானது பிற்பகல் 1:45 மணிக்கு நிறைவடையும் என்றும் அந்த தரப்பிலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த காரணியில் பங்கேற்றவர்களுக்கும் இந்த வெற்றியாளர்களுக்கும் பரிசு தொகைகளும் நினைவு பரிசுகளும் வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரகுபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.